மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான், ஆனால் தேவன் விழவில்லை. மனிதன் மாறிவிட்டான், ஆனால் தேவன் மாறவில்லை. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அவருடைய ஒரே திட்டம் அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது விரும்புவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தராகிய தேவன் என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாமே நம்முடைய திறமையோ, நம்முடைய சக்தியோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய புத்தியோ அல்ல. எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இந்த பூமிக்கு வரல அப்படின்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டம். சொல்ல முடியாது. சொல்லணும்னா வேதனையோடு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நல்ல வேளைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம். நான் எங்கேயோ இருந்தோம், பாஸ்ட் வீடு எங்கேயோ இருந்தாங்க, நீங்க எங்கேயோ இருந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தது யார் என்றால் கல்வாரி சிலுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய புண்ணியம், அவருடைய தியாகம், அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரோ அதன் அடிப்படையிலே, அதை விசுவாசத்தின் அடிப்படையிலே, அதை நம்பினதின் அடிப்படையிலே, அதை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரே வீட்டாராக இருக்கிறோம், ஒரே குடும்பத்தாராக நாம் எல்லாரும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.